இந்த வீடியோவில் இருக்கிற 4 மாலிஸுமே இப்போ உயிரோடு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தான். ஆமாங்க, எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம 2 days முன்னாடி நம்மளோட மாலிஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் நிறைய பேர் அதில் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க, ப்ரோ உங்களோட ஃபிஷ்க்கு ஆங்கிள் வார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நானே நோட்டீஸ் பண்ணேன், ஆமாம் நம்மளோட ஃபிஷ்க்கும் ஆங்கிள் வார்ம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சிருந்தேன், நம்ம ஃபிஷ்க்கு எப்படி ஆங்கிள் வார்ம் வந்துடும், நம்ம தான் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் 4 ஃபிஷ்க்குமே ஆங்கிள் வார்ம் இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்டனால் FW ஆட் பண்ணி இவங்க எல்லாருமே ஐசோலேட் பண்ணி இப்போ தனியாக வச்சிருக்கேன். எல்லாருமே இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. கூட இருந்த ஒரே ஒரு நார்மல் மாலி மட்டும் இறந்து போயிட்டாங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த ஆங்கிள் வார்ம்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்புறம் நம்ம கார்த்தி ப்ரோ வந்திருந்தாரு. இவர் ரொம்ப நாளாவே ஃபிஷ் வளர்த்துட்டு இருந்தார், இப்போ வளர்க்குறது இல்லை. அவருக்கு இதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால அவர் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டு அழகாக மெடிசன் போட்டுட்டு இருந்தார். அண்ட் இந்த ஆங்கிள் வார்ம் எப்படி நம்மளோட ஃபிஷ்க்கு அஃபெக்ட் ஆச்சுன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. ஏன்னாக்கா நம்ம ஃபாக்ஸில்ஸே லேட்டாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். ஃபாக்ஸில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதில் ஆங்கிள் வார்ம் இருந்து ஃபிஷ் இறந்து போயிருந்தாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவே கொஞ்சம் வியர்டாக இருந்தது. உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் அவர் டெய்லி அப்டேட்ஸ் ஃபார்ம். Bye.